வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக நான் சூப்பராக ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரேவி சப்பாத்திக்கு செம்ம காம்பினேஷனாக இருந்தது. எனக்கு சூப்பராக இருந்துச்சு. நீங்களே இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு ஃபேனில் எண்ணெய் விட்டு எண்ணெய் கொஞ்சம் காய்ஞ்சதை நான் கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். கடுகு கொட்டுறதை கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜீரகம் கொஞ்சம் பொரிஞ்சதை நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை அதில் போட்டு வதக்கிப்பேன். வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கிறதுக்கு நான் தேவையான அளவு உப்பு போடியிருப்பேன். வெங்காயம் நல்லா வதங்காண்டா ஓரளவு வதங்கினா போதும். இப்போ நான் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணி நான் கறிவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாயை நான் காரத்துக்கு ஆட் பண்ணி, ஏன்னா நம்ம காரத்துக்கு ஏற்கனவே மிளகாய் கூட ஆட் பண்ண போகிறோம். அதனால் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நான் ஆட் பண்ணி அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணப்போ இப்போ நான் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டை எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறைடு நான் சதைச்சி எடுத்துருக்கேன். அதையும் நான் இதில் என்ன பண்ண போகிறேன், நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகியதோட கிண்டிட்டு இப்போ நம்ம காரத்துக்கு கொஞ்சம் தேவையான அளவு மிளகாய் பொடி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஓரளவு நம்ம எல்லாம் வதங்கினதை நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் ஆக்கிடுவோம் சார். ஸ்டவ்வை ஆஃப் ஆக்கிட்டு நம்ம இது சூடு ஆறியது வரை நம்ம இதை வச்சிடலாம். அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி 10 நிமிஷத்துலேயே இது சூடாகிடும். ஆறுன பிறகு நம்ம என்ன பண்ணலாம், இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுக்கலாம். அப்புறம் மாற்றி எடுத்துகிட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தயிர் நான் ஒரு சின்ன பாக்கெட்டு தயிரில் 2 கவர் தயிர் நான் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி, ஏன்னா நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு வதக்கிறப்போ இந்த தயிர் வீட்டும் போது நம்மளுக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படும். அதனால் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னும் ஒரு சின்ன வெங்காயம் மீடியம் சைஸில் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் அதில் மிக்ஸ் பண்ணி அப்புறம் கொஞ்சம் மல்லி இலையை நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன், நான் மல்லி இலையை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த மல்லி இலையை அதில் ஆட் பண்ணி கிண்டி எடுத்தால் சூப்பராக ஒரு வெங்காய தொக்கு ரெடியாகி வச்சு வெங்காய தயிர் தொக்கு ரெடியாகி வச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் இன்னும் தான் ஃபஸ்ட்டு டைம் செய்து பார்த்துட்டு சப்பாத்தி கூட இதை வச்சு சாப்பிடும்போது சூப்பராக காம்பினேஷனாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு, ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் என்னுடைய சேனலை பார்க்கிறதா இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நிறைய வீடியோ என்னுடைய சேனலை தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தான் ஆதரவு தரணும். உங்கள் ஆதரவுனால தான் நான் இன்னும் மேன்மேலே பல வித்தியாசமான முறையில் சமையல் வீடியோஸ் போட எனக்கு உறுதுணையாக இருக்கும். இவ்வளோ நாள் நீங்கள் சப்போர்ட் ஆகிட்டே இருக்கிறீங்க. இன்னும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.